திரையுலகில் கேப்டனாகவும் புரட்சி தலைவராகவும் அறியப்பட்டவர். பல்வேறு மக்களிடமும் அவருடைய ரசிகர்களிடமும் ஒரு நன்மதிப்பை பெற்றவர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஒரு இயக்குனர், நடிகர் என்று பன்முகம் கொண்டவராகவும் அரசியல் கட்சி தலைவராகவும் விளங்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில இன்று காலை அவருக்கு கொரோனா தொற்று என்பது தீவிரமடைந்திருக்கிறது. இதனால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவ அறிக்கை சொல்லியிருந்தது. இப்ப இந்த நிலையில இவருடைய உடல்நிலை தொடர்பாகவும் அதை பற்றிய பல்வேறு தகவல்களையும் நம்ம கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் கசாலி இணைப்புல இணைகிறாங்க. கசாலி, வணக்கம். இப்ப மருத்துவமனை பகுதியில பல்வேறு உறுப்பினர்கள் அங்கு குவிந்து வருவதா நமக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. அங்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன், அந்த பாதுகாப்பு என்பது எந்த அளவிற்கு தீவிரமடைந்திருக்கிறது? என்ன நிலவரம் கசாலி, விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை தொடர்பாக? தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் கடந்த மாதம் 18ஆம் தேதி காய்ச்சல் மற்றும் சளி காரணமாக மணப்பாக்கத்தில் மேட் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு 2.5 வார கால சிகிச்சை இந்த மாதம் 11ஆம் தேதி அவர் வீடு திரும்பினார். இந்த நிலையில் தொடர் சிகிச்சையின் காரணமாக உடல் பரிசோதனை செய்வதற்காக கடந்த 26ஆம் தேதி 2 தினங்களுக்கு முன்னால் அவர் மருத்துவமனையில் இருந்தார். அப்போது அவருக்கு உடல் பரிசோதனைகள் செய்யப்பட்டு அந்த முடிவுகளுக்காக அவர் மருத்துவமனையில் காத்திருந்தார். இந்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று காரணமாக உடல்நிலையில் மேலும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவருக்கு தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்படுவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதை தொடர்ந்து அவருக்கு இது மோசமான நிலைமையில் இருப்பதால் அவை பற்றி தகவல் அறிந்ததும் அங்க கட்சியினர் அதிகமாக கூடுவார்கள் என்பதனால் அங்கு பரிமலை துணை உதவி கமிஷனர் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. மருத்துவமனை வளாகத்திற்குள் மருத்துவ நோயாளிகள் மற்றும் அவர்கள் உறுப்பினர் தவிர பற்றி யாரையும் அனுமதி வைக்க வேண்டாம் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அங்கு தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கசாலி, இப்ப இவருடைய இந்த உடல்நிலை சம்பந்தமா ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்ப வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம்? அதை பற்றி ஏதேனும் தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றனவா கசாலி? அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக காலை தேமுதிக சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவரது உடல்நிலை தொடர்பாக மருத்துவமனை அதிகாரிகள் மற்றும் அவர் குடும்பத்தினரிடம் பேசுகிறார். தொடர்ந்து ஒரு சில மணி நேரங்களில் அவர் மருத்துவ உடல்நிலை குறித்து அறிக்கைகள் வெளியிடப்படலாம் என்றும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மருத்துவமனையில யார் இருக்கிறதா அங்கு சொல்லப்படுகிறது? ஏன்னா பாதுகாப்பும் அங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க, அதை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கா நமக்கு? இப்போது மருத்துவமனையில் அவரது மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினர் அங்கு மருத்துவமனையில் அங்கு இருக்கிறார்கள். தற்போது அவர்கள் மருத்துவர்களிடம் இது தொடர்பாக அவர்கள் ஆலோசித்து வருகிறார்கள் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ரைட், தொடர்ந்து இணைப்பில் இருங்க கசாலி. ஒரு நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என்று பன்முகத்தில் வலம் வந்து கொண்டிருந்த விஜயகாந்த் அவர்கள் அடுத்தபடியாக ஒரு கட்சி தலைவராகவும் பொறுப்பேற்று செவ்வன பல்வேறு விஷயங்களை செய்து வந்து கொண்டிருந்தார். கடந்த முறை கூட அவர் ஒரு அரசியல் நிகழ்வுலையும் கலந்து கொண்டிருந்தாங்க. பொதுக்குழு கூட்டத்தில், தேமுதிக அவர்களுடைய பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தாங்க. பொதுச் செயலாளராக அக்கட்சியின் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பதவியேற்றுக் கொண்டிருந்தார். அந்த ஒரு நிகழ்ச்சியில கூட விஜயகாந்த் அவர்கள் ஒரு தம்ஸ் அப் காட்டும் பொழுது கூட பல்வேறு அந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாமே உற்சாகம் அடைந்திருந்தாங்க. இந்த செய்தி என்பதும் கூட அவர்களுடைய உறுப்பினர்கள் மத்தியிலும் சரி, அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியிலும் சரி ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். இப்ப இந்த நிலையில அவருக்கு நேற்று அவர் உடல்நிலை சரியில்லை என்று அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போ கூட அவருக்கு ஒரு சாதாரண பரிசோதனை தான் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கிடைச்சிருந்துச்சு. இப்ப மீண்டும் இன்று காலை ஒரு சோகமான செய்தியாக அவருக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அவருக்கு வென்டிலேட்டர் உதவியுடன் அந்த சுவாச சம்பந்தமான அந்த சிகிச்சை என்பதும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மருத்துவமனையில் இது தொடர்பாக தெரிந்த உறுப்பினர்கள் அனைவரும் அங்கு மெல்ல மெல்ல கூடி வருகிறார்கள் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. போலீஸ் பாதுகாப்பும் என்பதும் அங்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. முக்கிய செய்தியாகவும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு தகவல்களையும் நாம் கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.